This video is continuation of the previous video. Here we are going to see the first order and second order circuit. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் என்ன ஒன்றும் இல்லை, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கவர்னிங் த சர்க்யூட். அதை வச்சு நம்ம சொல்கிறோம், ஓகேவா, ஆர்டர் ஆஃப் த சர்க்யூட். ஹியர் ஃபஸ்ட்டு இது நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆர்எல் சர்க்யூட், ஓகேவா. இப்போ ஆர்எல் சர்க்யூட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வி ஆர் ரெப்ரசன்டிங் இன் அ டைம் டொமைன். இ ஆஃப் டி ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி, அதாவது இதோட ட்ராப், ஓகேவா. அதோட ட்ராப்புங்கிறது ஆர்ஐ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி. அதேமாதிரி இண்டக்டன்ஸோட ட்ராப் நம்ம எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எல் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி, ஓகேவா. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/c இன்டெக்ரல் ஐ ஆஃப் டி டிடி, இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹியர் வி ஆர் அப்ளைங்க கேவிஎல். கேவிஎல் அப்ளை பண்ணோம்னா ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி ப்ளஸ் எல் டிஐ பை டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் டி, ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார் ஆர்எல் சர்க்யூட்டுக்கு. இதே ஆர்சிக்குனா வந்து இந்த பிளேஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ்க்கு வந்து we are representing capacitance. அதோட டைம் டொமைன் எப்படி எழுதுறோம் அப்படின்னா ட்ராப்பு 1/c இன்டெக்ரல் ஐ ஆஃப் டி டிடி, ஓகேவா. அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து காமனாக வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஆர்எல்சி. ஆர்எல்சி பார்த்தீங்கன்னா here there will be a two energy storing elements, ஓகேவா, L சியும். இப்போ இதில் நம்ம ப்ரீவியஸில் பாருங்கள், இப்போ ஆர்சியில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆர்டர் ஆஃப் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஆர்டர் சொல்கிறோம், ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இப்போ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தானே, டி பை டிடி. இப்போ டி ஸ்கொயர்டுனா செகண்ட் டெரிவேட்டிவ், ஓகேவா. இப்போ அதனால் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷன் 3.2 இது பார்த்தீங்கன்னா இஸ் 1, ஓகேவா. அது எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி கேவிஎல் அப்ளை பண்ணி நீங்கள் ஆர்எல்சிக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆர் இன்ட்டு ஐ ஆஃப் டி ப்ளஸ் எல் இன்ட்டு டிஐ ஆஃப் டி டிவைட் பை டிடி ப்ளஸ் 1/c இன்டெக்ரல் ஐ ஆஃப் டி டிடி இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் டி. இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குது, 2, ஓகேவா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். therefore the order of the equation 3.3 is 2, ஓகேவா. இப்படி தான் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் த சர்க்யூட் வந்து நம்ம எழுதுறோம், ஓகேவா, பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டிரான்சியன்ட் அனாலிசிஸ் யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் சிம்பிளிஃபைங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஓகேவா. ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். பட் we are in need of டைம் டொமைன், ஓகேவா. டைம் டொமைன் எக்ஸ்பிரஷன் நமக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் டொமைனை வந்து எஸ் டொமைனை மாற்றணும், ஓகேவா, ஃப்ரீக்வன்சி டொமைன். இப்போ இதே வந்து ஒரு எஸ் டொமைனை வந்து டைம் டொமைனாக மாற்றுறோம்னா which is inverse Laplace transform, okay. This is under transient analysis. Next we have some standard voltage functions. என்னென்ன voltage functions இருக்கு அப்படின்னா impulse voltage. First one is impulse voltage. Impulse voltageனா ஒன்றும் இல்லை, impulseங்கிறது இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், ஓகேவா. கிராஃபிக்கலாக வந்து இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். தட் இஸ் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஓகேவா. இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு டி, இது வந்து இது கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க, ஓகேவா. டார்க்காக போட்டு ஒரு ஏரோ மார்க் இன்ஃபினைட். இது வந்து வி ஆஃப் டி இல்லைன்னா டெல் ஆஃப் டி, அந்த மாதிரி எதனால டெல் ஆஃப் டின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி. இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இதைத்தான் வந்து அங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து இம்பல்ஸ் வோல்டேஜோட இதை வந்து நம்ம பல்ஸ் இன் கேஸாக நம்ம பல்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஓகேவா. இதான் வந்து வேல்யூ v of t is equal to del of t is equal to infinite, ஓகேவா. that is the impulse function with the infinite magnitude and zero duration, ஓகேவா. ஜீரோ டியூரேஷன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது, ஜீரோவில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா. வித் அன் ஏரியா ஆஃப் இ. இந்த இயை தான் சொல்கிறாங்க, இதுதான் வந்து ஏரியா, இதோட ஏரியா. பல்ஸ் நம்ம பல்ஸ் டைப்பில் மென்ஷன் பண்ணோம்னா இதுதான் ஏரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் வோல்டேஜ்.
ஸ்டெப் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம v of t வந்து எப்படி இருக்கும்னா v of t is equal to e. ஓகேவா, ஃபார் t greater than or equal to 0 and which is v of t is 0 for t less than 0. ஓகேவா, இந்த ஸ்டெப் வோல்டேஜுக்கு யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா v of t is equal to u of t is equal to 1 for t greater than or equal to 0 and 0 for t less than 0. ஓகேவா, இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்டெப் வோல்டேஜ் அப்படின்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஸ்டெப் வோல்டேஜ் அப்படின்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் வந்து நம்ம எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாலும் நம்ம வந்து வி ஆர் யூசிங் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஸ்டெப் வோல்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ரேம்ப். ரேம்ப்னா வந்து ஃபார் ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னா வந்து வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இடி ஃபார் டி கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 அண்ட் வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் டி லெஸ் than 0. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா, கிராஃபிக்கலாக. நெக்ஸ்ட் வந்து ஃபார் யூனிட் ரேம்ப் அப்படின்னா வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டி ஃபார் டி கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் 0 ஃபார் டி லெஸ் than 0. அது வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா. சிமிலர்லி வந்து பேராபோலிக் வோல்டேஜ். பேராபோலிக் வோல்டேஜ் வந்து இ டி ஸ்கொயர் டிவைட் பை 2. இதுனா டி ஸ்கொயர் டிவைட் 2 ஃபார் யூனிட் பேராபோலிக் அப்படின்னா. ஓகேவா, அதுக்கு ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும்? அதாவது நீங்கள் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, டி கிரேட்டர் than ஈக்குவல் 0 அப்படின்னா டி ஈக்குவல் 0 வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டி ஈக்குவல் 0னா 0. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 1/2. ஓகேவா, 1/2னா இங்கே வந்து 0.5 ஈன்னு போடுறோம். ஓகேவா, 0.5 ஈ. நெக்ஸ்ட் வந்து டி ஈக்குவல் 2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல் 2 சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும்? 2e. அதாவது 2 ஸ்கொயர் வரும். 4/2 அப்படின்னா 2e. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே யூ வில் அப்டைன் த எக்ஸாக்ட் வேவ் ஃபார்ம். ஓகேவா, இதுவும் அதே மாதிரி தான். எல்லாத்துலேயுமே நீங்கள் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணால் போதும். எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஈஸிலி ட்ரா த வேவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னா இ இன்டூ இ பவர் ஏடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சைனிசாய்டு. சைனிசாய்டுனா ஒன்றும் இல்லை, சைனு கொசைன் வோல்டேஜ் இந்த மாதிரி தான். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் வச்சு வரும். ஓகேவா, ஃப்ரீக்வன்சி தட் இஸ் இஎம் இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் த சப்ளை வோல்டேஜ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை வேர் ஃபை இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, தட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf which is a f is the frequency, angular frequency in radian per second. T is the time period. Next we have a S-domain representation of voltage functions. அதாவது நேம் ஆஃப் த வோல்டேஜ். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் பார்த்தோம். அதோட டைம் டொமைனு, ஸ்பெசிஃபிகேஷனு, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட S-domain. ஓகேவா, அதை தான் சொல்கிறோம். இப்போ இம்பல்ஸ்னால் டெல் ஆஃப் டின்னு இருந்துச்சுன்னா அதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1. இதே இது வந்து இன்வெர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்வெர்ஸ். ஓகேவா, 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி டெல் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி இயோடதுன்னா E/S, 1ஓடதுன்னா 1/S. இடினா E/S ஸ்கொயர்ட், டீனா 1/S ஸ்கொயர்ட், இடி ஸ்கொயர் வித் 2னா E/S கியூப், டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னா 1/S கியூப். அதே மாதிரி இ பவர் ஏடி அப்படின்னா இ இன்டூ 1/S மைனஸ் ஏ. அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்னா 1/E இன்டூ 1/S ப்ளஸ் ஏ. இஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னா இஎம் ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அதே வந்து இஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னா இஎம் எஸ் இன்டூ எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அனதர் ரெப்ரசன்டேஷன். அதாவது ஆர்எல்சி பேராமீட்டர்ஸில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக். ஓகே, அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வித் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்டு வித் இனிஷியல் கண்டிஷன். ஓகே, இனிஷியல் கண்டிஷன் இந்த இனிஷியல் கரண்ட், அதாவது இப்போ இண்டக்டர் இருந்துச்சுன்னா which does not allow sudden change in the current. ஓகே, அப்போ கரண்ட் அப்படின்னா கரண்ட் இஸ் த மேஜர் பேராமீட்டர். இப்போ இனிஷியலாக வந்து கரண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. இனிஷியலாக 0வாக இருக்கும். அதேமாதிரி இனிஷியலாக வந்து அதேமாதிரி வந்து அந்த டைம் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ. ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷன். தட் இஸ் இண்டக்டன்ஸ் வித் இனிஷியல் கரண்ட் இன் டைம் டொமைன், இண்டக்டன்ஸ் வித் இனிஷியல் கரண்ட் இன் எஸ் டொமைன். இது வந்து டைம் டொமைன், எஸ் டொமைன், அவ்வளோதான். ஓகேவா, இது எஸ் டொமைன், இது டைம் டொமைன், ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இங்கே எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்குது, கரண்ட் வந்து I0 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, I(t) இந்த மாதிரி இருக்குது, விச் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால -I0 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி நான் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். L into di(t) divided by dt.
அப்படின்னா நம்ம லேப்லாஸ் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ டெரிவேட்டிவ்னு இருந்துச்சுன்னா எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ ஆஃப் ஜீரோ. எல்லுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அது தனியாக வச்சிட்டோம். எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ ஆஃப் ஜீரோ. இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் டி இன்ட்டு ஐ ஆஃப் டி டிவைடட் பை டிடி அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் கேபிட்டல். ஓகேவா, கேபிட்டல் ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ ஆஃப் ஜீரோ. ஓகேவா, அதாவது இனிஷியல் கரண்ட். அதுதான் சொல்கிறோம். இப்படி தான் வந்து இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதில் வந்து ஐ ஆஃப் ஜீரோவுக்கு பதிலாக மைனஸ் ஐ ஜீரோ அப்படின்னு போடுறோம், ஐ நாட். ஏன்னா இந்த கரண்ட்டு தான் தானே, ஐ நாட் தானே இங்கே இதாகுது, ஃப்ளோ ஆகுது, விச் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படிங்கிறனால மைனஸ் போடுறோம். சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவோம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனாக இருக்குது. சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே வேல்யூ வந்து மைனஸில் வருது. இங்கே வந்து மைனஸ் போடுறதுனால இங்கே வந்து வேல்யூ வந்து ப்ளஸில் வருது. ஓகேவா, சிமிலராக வந்து கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டருக்கும் அதே தான். ஓகேவா, ஜஸ்ட் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். கெப்பாசிட்டருக்கும் அதே மாதிரி தான். நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆப்போசிட் டு வி ஆஃப் டி. இதெல்லாம் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, அதே மாதிரி சி டிவி ஆஃப் டி டிடி அதே மாதிரி தான். சியை வந்து காமனாக எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட்டு. எஸ் வி ஆஃப் எஸ் மைனஸ் வி ஆஃப் ஜீரோ. வி ஆஃப் ஜீரோங்கிறது இனிஷியல் வோல்டேஜ். ஓகேவா, இனிஷியல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, இனிஷியல் கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். விச் இஸ் இன் எஸ் டொமைன். நெக்ஸ்ட் ஹியர் வி ஹேவ் த எஸ் டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர், எல் அண்ட் சி பேராமீட்டர்ஸ். அதாவது ஆர் அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா, கரண்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம எஸ் டொமைன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குது, ஒரு ஆர்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஐ நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆர். ஓகேவா, இது நம்ம எஸ் டொமைன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ ஆஃப் எஸ் கேபிட்டல். ஓகேவா, ஐ ஆஃப் எஸ் ஆர், இதைத்தான் வந்து அங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர் வி, விங்கிறது வந்து வோல்டேஜ், ட்ராப் அக்ராஸ் த வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், அதாவது வோல்டேஜ். ஓகேவா, இங்கே வந்து வி ஆஃப் எஸ் கேபிட்டல். சிமிலராக வந்து இண்டக்டன்ஸ், ஐ வோல்டேஜ், எல், ஐ ஆஃப் எஸ், வி ஆஃப் எஸ், எஸ்எல். ஓகேவா, எஸ்எல்ன்ட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் எல்லுக்கு மட்டும். ஓகேவா, இதே வந்து இண்டக்டன்ஸ் வித் இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், எல் இன்ட்டு ஐ ஜீரோ. ஐ ஜீரோங்கிற இனிஷியல் கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, இனிஷியல் கண்டிஷன் வந்து முக்கியம். எல் இன்ட்டு ஐ ஜீரோ, அதாவது பேஸ்ட் ஆன் த இந்த பொலாரிட்டி. இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஓகே, பொலாரிட்டி வைஸும் வந்து சேஞ்ச் ஆகுது இனிஷியல் கரண்ட். அது மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் சிமிலர்லி வி ஆஃப் எஸ், ஐ ஆஃப் எஸ் 1/s எஸ்சி. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் வித் இனிஷியல் கண்டிஷனில் பொலாரிட்டி வைஸ். ஓகேவா, ப்ளஸ் மைனஸு பொலாரிட்டி வைஸ் வந்து நம்ம என்னது பார்க்குறோம், கெப்பாசிட்டன்ஸோட இனிஷியல் கண்டிஷன். ஓகேவா, இனிஷியல் கண்டிஷன் வேல்யூ, இனிஷியல் வோல்டேஜ், அங்கே வந்து இனிஷியல் கரண்ட், இது வந்து இனிஷியல் கரண்ட். ஓகே, இது வந்து இனிஷியல் கரண்ட்டு, அங்கே வந்து இனிஷியல் வோல்டேஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம ப்ராப்ளம் ஆர் டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். வித் எல்லாமே இனிஷியல் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இனிஷியல் வோல்டேஜ், இனிஷியல் கரண்ட்டு தான். தீஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்எல்சி. ஓகேவா, தேங்க்யூ.